சார் நம்மளோட மகள் பார்த்து வேலையால் பாருங்களேன். மருமகன் நம்ம தேடி திரியிற வேலையை போயிட்டுதே சார். எங்கே போனாரோ எப்படியும் சேர்த்து வைக்கணும். நல்லா காட்டி தருவோம் எங்கே இருக்கிற ரீதியா பார்ப்போம். அந்த ஒரு ஆள் படுக்கிற மாதிரி தெரியுது. நம்மளோட மருமகன் சாடான்னு பார்ப்போம். எதுக்கு கிட்ட போய் மருமகன் அஸ்ஸலாமு அலைக்கும் மருமகன். வலைக்கும் சலாம். மாமா என்ன மாமா எங்கே போக போறீங்க? என்ன மருமகன், நான் உங்களை தான் தேடி வந்துட்டீங்க. பேசுவோம்ண்டு கொஞ்சம் பேசலாமண்டு விட்டு. என்ன விஷயம் மாமா? அந்த ஹதிஜாட அலுவலை தான் ஹஜிதா திரிந்தனே. நீ அவன் கொஞ்சம் செல்லம்மா வளர்த்த பிள்ளை, நீ தவறு எழுறிக்கும். என்றாலும் நீங்கள் நல்லா உட்காந்து மன்னிச்சுட்டு வாங்க. இல்லை இப்போ விஷயம் என்னென்றா, வாழ்க்கை என்றால் 1000 பிரிக்கும். என்ன பிரச்சனைகள் சோதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. அதே மாதிரி இல்லாத வாழ்க்கை அப்படி தான் இருந்தாலும் நாம் இப்போ கணவன் மனைவி என்று சொல்லக்குள்ள நாங்கள் 2 பேர் 2 அங்கமே குடும்பத்துக்கு. ஆகவே அது கொஞ்சம் கவனமாக கழிக்கணும். இப்போ வார்த்தை பிரிவுகளை சும்மா கழிக்கப்படாது. சரிந்தானே? இப்போ சில விஷயங்களை மன்னிப்போம் மறப்போம் இருக்கு. சில விஷயங்களை மன்னிப்போம் மறக்கிற விஷயம் அது புறவு தான். ஆனால் கொஞ்சம் பன்னெண்டு ரீதியில் கொஞ்சம் கவனமாக கழிக்க பழகணும். அது பெரிய வேதனையாக இருக்கு எனக்கு. அல்லாவுக்காண்டி மன்னிச்சுக்க மருமா, நான் மன்னிப்பு கேட்குறேன். நீ தெரியாது சரிதான், நம்மளையும் செல்லம்மா அப்படி வளர்த்தது கழிச்சு போட்டு அல்லாவுக்காண்டி மன்னிச்சுட்டு நீங்கள் வாங்க. இல்லை இது நாம் கொஞ்சம் யோசிப்போம் மாமா. சரியா? நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போ திடீரென்று என்ன நீங்கள் கூப்பிட்டாலும் எனக்கு கொஞ்சம் சங்கடமும் பிரச்சனையும் கவலையாகவும் இருக்கு. அதெல்லாம் விட்டு போட்டு கவலையெல்லாம் வாங்க மருமா. நம்மளை பிள்ளையும் மிரிக்கலவா ஒரு பொடியை நீங்கள் இருக்கிற பிள்ளை வராது மருமான். நீங்கள் வாங்க. யோசனை தான். சரி, உங்களுடைய இந்த தகப்பனுக்கு சமம் தானே. ஆகவே நான் நான் நாளைக்கு மேலே நான் யோசிக்கிறேன் போகிற சம்மந்தமாக. சரியா? சரி மருமான், நானும் போய் அவகிட்ட காய்க்கிறேன். காய்ச்சி நானும் எனக்கு 7 மண்டை என்னால் முடிஞ்ச இதுகளை அறிவுகளை நான் சொல்லுவேன் அவகிட்ட. நீங்கள் வந்து வாழுங்க சாலா. அப்போ மாமா இப்போ விஷயம் என்னண்டா, சரிதானே? இப்போ நீங்களும் நம்மகிட்ட என்ன ஒரு நல்ல முறையில் பழகுறாள் தானே நீங்கள். சொல்லுங்கள். ஆகவே நாமே இன்ஷால்லா என்ன செய்வோம், நாம் யோசிப்போம். நீங்கள் போங்க இன்ஷால்லா, போய் நீங்கள் புத்திமதிகளை சொல்லுங்கள். நான் இன்ஷால்லா நான் வருவேன். நான் இன்ஷால்லா நீங்கள் கட்டாயம் வாங்க மருமான். வந்து நீங்கள் கிடைச்சது நான் என்னாலேயே எனக்கு தெரியாது அவங்களோட பிரச்சனை. நீங்களும் சொல்லலை, அவவும் சொல்ல மாட்டேன், எந்த பிரச்சனையும் சொல்லலை. பார்த்தீங்களா? அப்படி தான் அவளை இது உங்களை வாழணும்னு அவன் நினைக்கிறா. எதுவும் மனசில் எடுத்துக்கொள்ளாமலுக்கு. நீங்கள் வாங்க, வந்து வாழ்ந்து பாருங்களேன். இன்ஷால்லா யோசிப்போம். இன்ஷால்லா பிரச்சனை இல்லை, எல்லாமே ஏற்படுறது தான். நாம் இன்ஷால்லா. சரியா? நீங்கள் போங்க, நான் நாளைக்கு வாங்க. சரி மருமா, இன்ஷால்லா வாங்கலாம். மால் ஹதிஜா, ஹதிஜா. பாப்பா, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. வாங்க பாப்பா. என்னம்மா சுகமாக இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வாங்க எங்கே உள்ளுக்கு வாங்க. ஹுசேனுங்க ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ஸ்கூலுக்காக போயிருக்கிறாரு. இருங்க பாப்பா. இந்த இது மருமானை சந்திக்கணும் பீச்சில். சந்திச்சிங்களா? என்ன சொன்னாரு? ஏம்புல அப்படி பாயிரா. நீங்க போங்க பாப்பா. சும்மா அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு ஊத்து இல்லைன்றதுக்கு நீங்கள் எப்படி அவரை போய் வருத்து? ஒரு ஊத்துல பாப்பா. இந்த 3-4 நாள் அப்படித்தான் நடக்கு. நீங்கள் சொல்லலையே, அப்படி தான் நான் வளர்த்தேன். நான் உங்களுக்கு சொன்னதை என்னன்னாலும் பிரச்சனை சொல்லுங்க ஹதிஜாண்டு. நான் இனி என்ன நினைப்பீங்களாக்கு முன்னே ஒன்றும் சொல்லையும் இல்லை. நான் என்னத்தம்மா நினைக்க போகிறேன்? நீ வேலையில் உள்ளாலும் நீ வேலை இது உங்களையும் கூட வேலையா? உங்களோட குடும்பம் இது. நீங்கள் ஒரே ஒரு மகள், அதுவும் தாயும் இல்லாமல் வளர்ந்து நீங்கள். என்ன சொன்னாரு? அவர் சொன்னார் மகள். சரியா? நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிள்றீங்கல்ல அவரை. அவர் மிச்சம் கவலையோடு இருந்தார். அப்போ மிச்சம் கஷ்டப்பட்டு தான் நானும் கூப்பிட்டேண்ணா. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களோட முடிவு என்ன?
அவர் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் இந்த சாப்பாடு தரது தான் எனக்கு இந்த கவலை. சாப்பாடு தான் உங்களோட பிரச்சனையாக இருக்கு முக்கியமாக. சாப்பாடு வேணா நீ என்கிட்ட கேட்குறான் நம்ம எப்படி அப்போ அவரை வச்சுட்டு உங்கள்கிட்ட அவர் நல்லா தான் உங்களை பார்த்துக்கிட்டாரு. நல்லா தொழில் செஞ்சவர், மிச்சம் நல்லா இருந்தவர், நல்ல குடும்பத்தில் உள்ளவர். நம்ம தான் அனுசரித்து போகணுமா? ஒரு வாழ்க்கை எடுக்கிறேன்னா மிச்சம் கஷ்டம். வருவார், இரவுக்கு வர சொல்லியிருக்கிறேன்னா வந்தால் நீங்கள் நல்ல வடிவா ஆறுதலாக அவரோட கதைக்கு பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அவரும் இனி எந்த பிள்ளையும் இருக்காது அவரில் எந்த பிள்ளையுமே இல்லை மகள். சரிம்மாள், நான் வாரம் போய்த்து சரிவா நான் வாரேன். அவர் வருவார் இரவுக்கு, நல்ல சந்தோஷமாக காய்ச்சிட்டு சரி. பேசிட்டு சந்தோஷமா. சரிம்மா. அதுயா யார் அது? மச்சாண்ட குரல் போல இருக்கி. அதுயா அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லா. வாங்க எப்படி சரி இருங்க மச்சான், இருங்க. இந்த மாதிரி இந்தாங்க குடிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஹால்? என்ன தம்பி? ஸ்கூலுக்கு போயிருக்காரு. சரியா? இப்போ என்ன விஷயம்டா, இப்போ நான் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் உங்களோட வாழ்கிறதுக்குரிய மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். உங்களுடைய தகப்பனார் என்ன கடற்கரையில் வச்சு சந்திச்சு மிச்சம் மண்ணில் வந்து பேசினார். அவர் ஒரு தகப்பனுக்கு சமன்ற ரீதியில் நான் அதையெல்லாம் மன்னிக்கு அவர் சொல்லுக்காக நாம் செய்யறதை மறப்போம், இருக்கிறத பார்ப்போம். நம்மளோட பிரச்சனை நமக்கு வழங்கிட்டு தானே, அந்த பிரச்சனையில் மக்கள் நாம் செய்தானே, அந்த விஷயத்தை நாம் மேற்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? உங்களுக்கு தேவைப்பட்ட பிரச்சனை நீங்கள் சொல்ல வேண்டியதான், உங்களுக்குரிய அடுப்பாடுகளை. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் உங்களோட நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு காலமும். இப்போ இந்த வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாமல் விட்டது தான் நமக்கு இந்த பிரச்சனை ஆகிட்டு. வேற ஒன்றும் இல்லை. பசி வந்தால் 10 பறக்கும்னு சொல்லுவா. அதில் 1-2 பறந்துட்டு போல. 1-2 இல்லை, கூட குறைய பறந்துருக்கி. இந்த அது நாம் இறைவனை நம்புகிற நாங்கள் சில விஷயங்களுக்கு அவங்கள்ட்ட சில விஷயங்கள் நாங்கள் பொறுப்பும் கொடுக்கணும். சும்மா நாங்கள் அதுக்கு வேண்டி கண்டுன்ற மாதிரியெல்லாம் என்ன செய்யலாது, பேசலாது. ஆகவே நாம் கடந்ததை மறப்பேன். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். உங்களோட பிரச்சனைகளுக்கு நான் உடனுக்குடன் நான் எந்த வகையிலையும் நான் என்ன செய்வேன், நான் முடித்து நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்குரிய விஷயத்தை நாம் பார்ப்போம். தொழில் விஷயங்கள் எல்லாம் நான் பார்ப்பேன். சரி மச்சான், நானும் இது தப்பாக பேசியிருந்தேன், என்ன பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க. இன்ஷா அல்லாஹ் நாம நீ அப்படி செய்வோம். என்ன உதவி வேணால் நானும் செய்வேன் மச்சான் உங்களுக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு நல்ல முடிவெடுத்து பழைய மாதிரி தொழிலை செஞ்சாதான் நமக்கு ஒரு பிள்ளை இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு. இப்போ இப்படி தானே, கூடுதலாக கூட்டு குடும்பம் தானே, ஆணும் பெண்ணும் ஒன்று செய்யக்குள்ள அந்த குடும்பம் சிறப்பாக வாழும். அவ்வளோதான் நான் சொல்லலாம். இன்ஷா அதுஜா இல்லை அதுஜா. ஓ மச்சான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து. வாங்க மச்சான் வாங்க. இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் தொழில் விஷயமாக தான் நான் போயிட்டு வரேன். நம்மளை சொந்தக்காரால் ஒரு ஆளும் பெரிய கடை ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த அவரில் போய் நான் சந்தித்து தொழில் விஷயமாக நான் கழிச்சேன். இன்ஷா அல்லாஹ் அவர் சொன்னார், நீங்கள் பிரச்சனை இல்லை, நமக்கும் கடைக்கு ஆள் தேவை தான், நீங்கள் சொந்தக்கார ஆள்வா, ஆகவே நீங்கள் நம்பிக்கையான ஆள் தானே கொண்டு நீங்கள் வந்து கடையில் கெஷியராக இருங்க. நான் சம்பள விஷயங்களாக இல்லை, நான் உங்களுக்கு சரியாக செய்வேன், உங்களை கவனிப்பேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி காசு 10,000 ரூபா தந்தார். அந்த காசை கொண்டு தான் இப்போ கடையில் இந்த சாமான் இல்லாமல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ அல்லாஹ்வோட உதவியால் இனிமேலும் நம்மளோட வாழ்க்கையில் எப்படியான பிரச்சனைகள் வரப்போப்படா. அல்லாஹ் தான் இதுக்கு உதவி செய்யணும்.
உங்களோட தொழிலையும் பறக்கச் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட உதவியோட இனி ஒன்று நடக்காது. மனிதனுக்கு சோதனைகள் வாரது தான். இன்ஷா அல்லாஹ் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமாக அது தொடரும். நான் இப்போ தொழிலுக்கு போயிட்டானே, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். சரி, நாம் சந்தோஷமாக வாழ்வோம் பிள்ளை. இன்ஷா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுறா டிவியின் ஊடாக நாங்கள் ஒரு குறுநாடகத்தை தயாரித்து வழங்கினோம். அதனுடைய பொருளடக்கம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். இருந்தாலும் தொழில் ரீதியாக ஒரு தொழில் செய்கின்ற போது, உதாரணமாக ஒரு கடையை நீங்கள் வச்சு நடத்துகின்ற போது, இந்த கடன் வழங்குகின்ற, கடன் கொடுக்குகின்ற அந்த விஷயத்திலே ரொம்ப கவனமாகவும் ஞானமாகவும் நீங்கள் நடந்து கொள்ளணும். இந்த நாடகத்தினூடாக அது சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் மென்மேலும் பல நாடகங்களையும் நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சுறா டிவியின் ஊடாக அந்த நிகழ்வுகள் தொடரும் என்பதை அறியத் தருகின்றேன்.